இப்ப நாடாளுமன்ற உறுப்பினரா மக்கள் உங்களுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தர்மபுரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையில ஒண்ணு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 வயசு இருக்கிறப்ப டீ கடைக்கு போவேன் அப்பா கூட. அப்ப பேப்பர்ல பாத்திருக்கேன் தர்மபுரி மொரப்பூர் இந்த ரயில் இணைப்பு திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திட்டம். மொரப்பூர் தர்மபுரி ரயில் பாதை திட்டம் எனக்கு முன்பு இருந்த எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய சீரிய முயற்சியினால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்றைக்கு அந்த திட்டம் ஒன்றியத்தில் ஆட்சி புரிகின்ற ஆட்சியாளர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு கடந்த நிதி நிலை அறிக்கையிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசாவை கூட ரயில்வே துறைக்கு ஒதுக்காத ஒன்றிய அரசு இந்த முறையும் ஒரு பைசாவை கூட ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றால் 40 எம்பி இருக்கும்ல தமிழ்நாட்டிலிருந்து 40 எம்பிக்கள் இருந்தாலும் அங்கே இருக்கின்ற செவிடன் காதில் ஊதிய சங்காக தான் இருக்குது. நாங்கள் போராட்டம் பண்ணாலும் ஒன்றிய அரசு எங்களை செவி கொடுத்து எங்களுடைய கேள்விக்கு மதிப்பே கொடுப்பதில்லை. சரி, நான் உங்களையே கேட்கிறேன், எங்க கூட இங்க ஆட்சியில இல்ல, கூட்டணியில நாங்க இல்ல. குஜராத்ல யார் இருக்குது? குஜராத்ல யார் இருக்குது? ஊபில யார் இருக்குது? அங்க மட்டும் நிதியை கொடுக்கறான் நெறியாளர், உங்களுக்கு தெரியாதா? செவிடன் காதில் ஊதிய சங்கு தான் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறது. அதாவது உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். தமிழ பயிற்று மொழியாகவும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாகவும் இருந்தால் உலகெங்கும் சுற்றி வரலாம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. இந்தி மொழி எடுத்துக்கிட்டு இந்தியாவை தாண்டி உங்களால போக முடியுமா? காரணம் என்ன? இந்தி படிக்கலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை ஒரு பைசாவை கொடுக்காத நிறுத்தி வைத்திருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு எல்லா விதத்திலும் பாரபட்சமாக நடந்து கொள்கிற ஒன்றிய அரசு இருக்கின்ற வரையில் நீங்கள் கேட்கின்ற ரயில்வே திட்டம் மொரப்பூர் தர்மபுரி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து திட்டங்களும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. இதுதான் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அப்ப உங்களால எந்த திட்டமே கொண்டு வர முடியாது. எங்களால கொண்டு வர முடியும். தேர்தல் மக்கள் எப்படி ஓட்டு பிஜேபி நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி ஆட்சியில் இருக்காதுங்க. அப்ப நீங்க நாடாளுமன்றத்தில் அவையை முடக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்களுக்காக போராடுறீங்க. நீங்க வந்து பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப உங்களை பார்க்க பொழுது நீங்கள் ஒரு பிஜேபி சார்ந்த நெறியாளர் என்று நான் நினைக்கின்றேன். பிஜேபி சார்ந்த நெறியாளர், இது தவறான குற்றச்சாட்டு. நியாயமான கேள்வி வருகின்ற வார்த்தை. சரி, ஓகே, நீங்க உங்களோட பதில பதிவு பண்ணலாம். மக்கள் நேரலையில பாத்துட்டு நீங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்ட போது தமிழ்நாட்டில் நீங்க இருந்தே பிரயோஜனம் இல்ல. நம்ம பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு ஆட்சி பண்ணுங்க ஐயா.